சரளாஸ் கிரியேட்டிவ் பைட். இன்னைக்கு நம்ம ஒரு ஹெல்தியான ஸ்வீட்டான டிஷ் பார்க்க போகிறோம். என்னன்னா கருப்பட்டி இனிப்பு போண்டா. அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. கருப்பட்டி போண்டாக்கு தேவையான பொருள்: கோதுமை மாவு 1.5 கிளாஸ், ரவை சின்ன கிளாஸில் கருப்பட்டி தட்டி வச்சுருக்கேன். கருப்பட்டியை ஒரு சிட்டிகை உப்பு. கோதுமை மாவில் இப்போ இந்த ரவையை போட்டுக்கலாம். அப்புறம் தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ரொம்ப ஊற்றாதீங்க, கொஞ்சமாக கெட்டியாக பண்ணிக்கணும். பாருங்க, இந்த பதத்துக்கு வந்துடணும் பிணைய. இப்போ நம்ம ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கலாம். ரொம்ப போடக்கூடாது, நம்ம இனிப்புக்கு தகுந்தாப்பு உப்பு போட்டுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கருப்பட்டி போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் ஜீனி போடுறத விட கருப்பட்டி போடுங்க. வெல்லம் போடலாம், நம்ம நாட்டு சர்க்கரை போடலாம், எல்லாம் போடுங்க. ஏன்னா அதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஜீனி விட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கருப்பட்டி, வெல்லம், நாட்டு சர்க்கரை. நல்லா இந்த பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்படி மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த பதத்தை இருக்கணும். நம்ம போண்டா இந்த இப்படி போடும்போது, எண்ணெயில் போட்டு பொரிக்கும்போது நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா பிசைஞ்சாச்சு. ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊறட்டும். அப்போ தான் நம்ம போண்டா நல்லா போடுறதுக்கும், ஏன்னா ரவை லைட்டாக ஊறினதுக்கப்புறம் நல்லா புஷ்ஷுன்னு மாவே நல்லா புஷ்ஷுன்னு வந்துடும். நம்ம அரை மணி நேரம் கழித்து எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா 1/2 அன் ஹவர் கழித்து எப்படி நல்லா பஃபியாக வந்திருக்குன்னு இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடணும். இப்போ நம்ம பேனில் ஆயில் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். இது சுடுறதுக்கு வடசட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ பாருங்கள், ஒவ்வொன்றா இருக்குங்க. கையில் கூட நம்ம இப்படி போட்டுக்கலாம். நல்லா பஞ்சு மாதிரி நல்லா கிறிஸ்பியாகவும் வரும். போடும்போது லோ ஃப்ளேமில் வச்சுக்குங்க. ஏன்னா மேலே இருக்கிற பகுதி சீக்கிரம் வெந்துடும். நல்லா கோல்டன் ப்ரௌனாக நல்லா வேகணும். லோ ஃப்ளேமில் நல்லா வேக விட்டுக்குங்க. நல்லா இப்படி பரட்டி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் நல்லா வேகும். சும்மா அப்படியே விட்டுறாதீங்க. இப்படி ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. அப்புறம் எல்லா இடத்துலையும் நல்லா ஃப்ரை ஆகும். உள்ளே இருக்கிறதும் ஃப்ரை ஆகும். நல்லா கோல்டன் ப்ரௌனில் வந்துருக்குது. நம்ம கருப்பட்டி இனிப்பு போண்டா ரெடி. நம்ம கருப்பட்டி இனிப்பு போண்டா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சாஃப்ட்டு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நல்லா இவ்வளோ சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்ட பிறகு கிறிஸ்பினஸ்ஸாக இருக்கும். சூடாக இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஸ்பாஞ்சாக கிறிஸ்பியாகவும் இருக்குது. ட்ரை பண்ணுங்கள்.
நம்ம இனிப்பு போண்டா எப்படி செய்யணும்னு பார்த்தாச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது கருப்பட்டி இனிப்பு போண்டா. அது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஆனால் ஹெல்தி கூட. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.